96ஆம் ஆண்டு இராணுவம் கைப்பற்றின பிறகு நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இன்றைக்கு 2007 என் மகனை கைது செய்து போனார்கள் 512 இன்டெலிஜென்ட். நானும் சந்தேகப்படுவேன் இந்த புள்ளியோட புள்ளியும் இதுக்குள்ள இருக்கலாமண்டு. ஒரு படுகொலை நடைபெற்றிருக்கு. மனித படுகொலை ஒன்று நடைபெற்றிருக்கு. நிச்சயமாக தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, மன்னாராக இருக்கலாம், கொக்குத்தொடுவாயாக இருக்கலாம், ஏனைய எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக பிரதேசம் எங்கும். அதே மாதிரிக்கு அமைச்சர் இருக்கிறாங்க, இந்த கடற்றொழில் அமைச்சர், இவங்கெல்லாம் தமிழர் தானே. அப்ப இவர்கள் இதற்காக அரசாங்கத்தோட இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? நீங்களா முதல் தடவை பார்த்தனீங்க? இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது நான் தான். அந்த செம்மணி புதவொலின்றது கிருசாந்தி கொலை வழக்கு என்று கேள்விப்பட்டிருக்கேன். கிருசாந்தி அது இராணுவத்தால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பாடசாலை போய் வந்த சிறுமி. சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் செம்மணி மனித புதைகுழி இடத்துல தான் இருக்கிறோம். அதாவது மக்கள் சர்வதேச விசாரணையையும் கேட்டு இதுக்கு நீதி கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மட்டும் செய்கிறாங்க. இது சம்பந்தமா நாங்கள் பார்த்த அடிப்படையில் பாடசாலை செல்லக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எங்கட சொந்தங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொன்று குவிச்சிருக்கிறாங்க. இது போல விஷயங்களை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்கு அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுது. இது ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. அப்ப தற்போதைய அரசாங்கம் கூட இது சார்ந்து இதை கவனத்தில் எடுத்திருக்காங்களா? அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அதாவது அரசாங்கத்தோடு இணைஞ்சி செயற்படக்கூடிய இளங்குமரன் அண்ணா, அதே போல அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா, இவங்க எல்லாருமே இதுல மக்கள் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? இது மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இது உண்மையாகவே இதுக்கு நீதி கிடைக்குமா? ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க இன்றைய தினம் மக்களோட கதைக்க போறோம். அதே சமயத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகள், ஒரு பாடசாலை போகக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைகள் எல்லாம் உயிரோட ஒருத்தர் கொன்று குவிக்க முடியுமா? ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? கட்டாயம் மனுஷனால செய்ய முடியாதுன்னு, மிருகத்தால தான் செய்ய முடியும். மக்கள் எத்தனை லட்சமான மக்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க, வடக்கு கிழக்குல இருக்கிறாங்க. அப்ப ஒரு சினிமா பாடலுக்கும் ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கும் மக்கள் போறாங்க. அப்ப எங்கட மக்கள் எவ்வளவு ஒரு உணர்ச்சி இல்லாம எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சிந்தனையோட வாழ்றாங்கன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. கட்டாயம் நாளைய தினம் வாய்ப்பாத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கட சொந்தங்கள் நாளைய தினம் உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகளுக்கு இது போல நடந்தா உங்களால வாய்ப்பாத்து கொண்டிருக்க முடியுமா? எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற மக்களோட நாங்கள் கதைப்போம். உண்மையாகவே வார்த்தைகளால சொல்ல முடியாத, வார்த்தைகளால கவலைப்படவே முடியாத ஒரு மோசமான ஒரு சம்பவம். அம்மாட பெயர் நிர்மல்நாதன் மேது ரஞ்சினி. இந்த மனித புதக்குழி சம்பந்தமா நீங்க என்னமா நினைக்கிறீங்க? மனித குழி என்ன, இது ஆற்ற குழின்னு முதல் கண்டுபிடிக்கணும். இது தமிழற்ற குழின்றதை முதல்ல ஐடென்டி பண்ணிட்டீங்க. சர்வதேசம் அதை பார்த்துட்டு 96ஆம் ஆண்டு இராணுவம் கைப்பற்றின பிறகு நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இன்றைக்கு 2007 என் மகனை கைது செய்து போனார்கள் 512 இன்டெலிஜென்ட். நானும் சந்தேகப்படுவேன் இந்த புள்ளியோட புள்ளியும் இதுக்குள்ள இருக்கலாமண்டு. இதில் நான் விரும்புகிறேன்டா, நான் இந்த சர்வதேச ரீதியாக இந்த புதகுழி அகழ்வு செய்யல, நான் நம் பக்கத்தில் சர்வதேச அரசனோடு நிற்க வேணுமென்று இருக்கிறேன்டான்டா விரும்புறதுக்கு காரணம் அதுதான். ஏண்டா தற்போது நாட்டில் அரசாங்கம் சொல்லி போட்டு இந்த புதகுழிக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லையாமா. தற்போதைய அரசாங்கம் தான் புதகுழி. அப்போ நாளைக்கு அந்த புதகுழியும் மூடுபட்டுமென்று நான் நினைக்கிறேன். அதான் அவையில் தான் முடிவு செய்யணும். நான் சொல்லல அதை. ஏண்டா வெளிநாடு அவைகளுக்கு தானே காசு கொடுக்க, எங்களுக்கு அது இருக்குது. நாங்களும் 2007 நானும் கத்தி அழுது சூசைட் பண்ணுவேன்னு சொல்லி இந்த இந்த செம்மணியில் நடந்த நிகழ்வுக்கே நானும் ஒரு சாட்சியேன்டா. இராணுவத்தை நம்பி 96ஆம் ஆண்டு இவ்வளவு புதகுழி வந்திருக்கு. இது ஒரு சாதனை தான் அரசாங்கத்துக்கு. அப்படி தமிழன் ரத்தத்தில் அவங்க குளிராய வேணும்னு நினைச்சு கண்ணீரோண்டி இருக்கு. அதுதான் சர்வதேச நம்பி வார பிரதிநிதி சர்வதேச சரியா இதை ஐடென்டி பண்ணி சர்வதேச முறையில் அவைகளோட கண்காணிப்பின்கள் இந்த புதகுழிகள் அகழ்வுகள் நடக்க வேண்டி போர்க்குற்றம் செய்த குற்றவாளிகளை சர்வதேச குற்றம் நீதிமன்றத்தை கொண்டு போய் சரியான தண்டனை வேண்டி கொடுத்தா தான் அடுத்த சந்ததி தமிழர் நிம்மதியாக இலங்கை தீவில் வாழ முடியும் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். யாரை இதில் புதைச்சிருக்கிறாங்க? இது பொதுமக்கள் தானே. இது யாருன்னு தெரியல. மனிதர்கள் யாருன்றது அப்படி பார்க்க தேவையில்லை. மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சரி, இது யாரால நிகழ்த்தப்பட்டது? யாரால என்று சொல்லக்குள்ள அது எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் காணாத விஷயத்தை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அநியாயம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த அகழ்வாராய்ச்சி நடக்குதுன்னும் போது இப்ப இருக்கிற இந்த யுகத்துல ஒரு சின்ன துண்டு எலும்பு துண்டு இருந்தாலே போதும், அது பெண்ணா ஆனா சிறு பிள்ளைகளா, அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்களா, என்ன நடந்தது, சகல விஷயமே கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு தானே. அப்ப இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் தெரிய வந்தது என்ன? தெரிய வந்தது ஒரு படுகொலை நடைபெற்றிருக்கு. மனித படுகொலை ஒன்று நடைபெற்றிருக்கு. அதை உறுதியாக சொல்ல முடியும். அம்மாட பெயர் ராசேஸ்வரி. இப்போ இந்த மனித புதைக்குழி சம்பந்தமா நீங்க என்னமா நினைக்கிறீங்க?
சொல்ல தெரியாத ஐயா, என்னத்தை நான் சொல்றது. எங்கட சொந்தங்கள் எங்கட சின்ன பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் இவங்களை தானே வந்து கொண்டு குமிச்சிருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து தயக்கப்படாமல் கதைச்சா தானே வந்து இன்னும் வந்து மக்கள் எழுச்சி கொள்ளுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கட மக்கள் எல்லாம் வந்து ஒரு சினிமாவுக்கும் அது இதுகளுக்கெல்லாம் நாட்டம் கொள்றாங்க. ஆனால் எங்கட சொந்தங்களையும் எங்கட சின்ன பிள்ளைகளையும் வந்து கொண்டு குமிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆடைகள் இல்லாமல் குமிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் எங்களை மாதிரியா நீங்கள் அம்மா மார்கள்லாம் கதைக்கக்குள்ள தான் வந்து அது தெரிய வரும். என்ன வந்து ஏற்கனவே மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடியிருக்கணும். இல்லை நான் என்ன கதைக்கிறேன்னு எனக்கு இப்படி செய்துட்டாங்க ஐயா, நான் என்னதான் கதைக்கிறது? ஒன்றுமே கதைக்க இயலாது எனக்கு, நான் கதைக்க மாட்டேன். இங்கு அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்துப்பாத்தியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த செயற்பாடு நடைபெறுவதற்கு சர்வதேச கண்காணிப்பும் மேற்பார்வையும் மிக மிக அவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். யாரை இவங்க வந்து கொன்று குவிச்சிருக்காங்க, அதாவது இறந்தவர்களை வந்து இதில் வந்து அடக்கம் பண்ணதா இல்லைண்டா வந்து இவங்க உண்மையாகவே வந்து கொன்று குவிச்சிருக்காங்க, இந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து என்ன தெரிய வந்திருக்கு? இறந்தவர்களை இங்கே அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை. அதற்கென்று தனியாக சித்துப்பாத்தி இந்து மயானம் இருக்கிறது, அதிலே அது முறைப்படியாக நடைபெற்றிருக்கக்கூடியது. ஆகவே இது வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள், அந்த எலும்புக்கூடுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 96ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, அதாவது ஸ்ரீலங்கா படைகள் யாழ்ப்பாணத்தை யாழ்குடாநாட்டை கைப்பற்றியதன் பிற்பாடு 1ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2010-11 வரைக்கும் ஆன காலப்பகுதியில் தான் இது நடைபெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாக தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, மன்னாராக இருக்கலாம், கொக்குத்தொடுவாயாக இருக்கலாம், ஏனைய எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக பிரதேசம் எங்கும் இப்படியான மனித புதைகுழிகள் பல இருக்கின்றன. இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே பல புதைகுழிகள் இருக்கின்றன. ஆகவே இது எங்களுடைய ஈழத்தமிழினத்தின் மீது திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பு, இனப்படுகொலையின் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இப்படியான மனித புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காகத்தான் அவற்றிலே இராணுவ முகாம்களை நிறுவி இன்றும் வலிவடக்காக இருக்கட்டும் அல்லது வட்டுவாகலாக இருக்கட்டும் எங்களுடைய தாயகத்தினுடைய பல நிலங்களை ஸ்ரீலங்கா படைகள், இராணுவத்தினராக இருக்கலாம், கடற்படையினராக இருக்கலாம், விமானப்படையினராக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பதற்கான ஒரு காரணமாகவும் அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில இடங்களிலே அவர்கள் பௌத்த விகாரைகளை அமைப்பது கூட இப்படியான புதைகுழிகளை மூடி அதற்கு மேலே பௌத்த விகாரைகளை அமைத்து விட்டால் இவற்றை யாரும் தோண்ட முடியாது என்ற காரணத்தில் கூட இப்ப நாவற்குழியில் கூட பௌத்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் சொல்கிறோம், பௌத்தர்களே இல்லாத இடத்தில் இதற்கு பௌத்த விகாரை. ஆகவே இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் தமிழினத்தின் மீது திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இன அழிப்புக்கு சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். இல்லை, அண்மையில் கூட ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் அவர்கள் வடக்கு கிழக்கிலே மனித புதைகுழிகள் என்பது பொய்க்கதைகள் என்றும் இதை எல்லாரும் பொய்யாக சொல்கிறார்கள் என்றும் ஒரு நகைச்சுவை போல, ஒன்றுமே தெரியாத போல ஒரு இன துவேசமான இன முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை அமைச்சராக இருந்து கொண்டு, நீதிக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்து கொண்டு அவர் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு அடிப்படையிலே தெரிகிறது, இப்படியான நீதி அமைச்சரை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசிடமிருந்து எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப் போவது இல்லை என்று. இந்த செம்மணி புதவலின்றதுக்கு கிருசாந்தி கொலை வழக்கு என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. கிருசாந்தி அது இராணுவத்தால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பாடசாலை போய் வந்த சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டோன்னு அது குடும்பத்தோட போய் அதை தேட போய் நீதி கேட்க போன இடத்துல குடும்பத்தை மரணிக்கப்பட்டதாக தான் கதை முன்னுக்கு கேள்விப்பட்டான். இப்போ அது அந்த ஒரு பக்கமாக இருக்கத்தக்கன ஒரு கட்டுமான வேலை நிமித்தம் செம்மணி அதே இடத்துல அங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு அகழ்வு, அது கட்டுமானத்துக்குரிய அகழ்வு பணி நடந்து கொண்டு போய்க்கல 2-3 எலும்புக்கூடுகள் தென்பட்டதால் கட்டுமானத்தை இடைநிறுத்தி நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்த போது பல எலும்புக்கூடு, கிட்டத்தட்ட 20-30 எலும்புக்கூடுகள், அது 3 மாத குழந்தைகள், சொல்லவே வாய் கூசுற அளவு 3 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்கு இடப்பட்ட சின்ன பிள்ளைகளோட குடும்பமாக புதைக்கப்பட்ட புதைகுழி தான் செம்மணி மனித புதைகுழி. அப்போ இதுக்கு இப்போ இளங்குமரனா இருக்கிறாங்க, அதே மாதிரிக்கு அமைச்சர் இருக்கிறாங்க, இந்த கடற்றொழில் அமைச்சர், இவங்கெல்லாம் வந்து தமிழர் தானே. அப்போ இவர்கள் வந்து இதற்காக வந்து அரசாங்கத்தோடு இருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா விடயங்கள்லையும் அவங்க அதை அரசாங்கத்தோட சேர்ந்து போடும். இது இப்போ கூட இது விழிப்புணர்வு நாங்கள் செய்கிறோம், ஐநா ஆணையாளர் வாரன்றபடி. அப்போ அவங்க வந்து ஒரு பக்கத்தில் கவர்மெண்டால் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை, நாங்கள் படிப்படியாக செய்து கொண்டு வரோம், ஒரு கொஞ்சம் காணியில் விடுறோம்,
தையிட்டு உதாரணமாக தையிட்டு வேற பிரச்சனைக்கு தீர்வு தாரம். மிக மிக முக்கியம் எங்களோட சொந்தங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து இவ்வளவு அதாவது ஒரு 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 மனிதனால செய்ய முடியாத ஒரு விஷயம் மட்டும் வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ இதுக்கு இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களுக்கு எங்கட மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தங்கட இருப்பையும் சீட்டையும் தக்க வைக்கிறதா இருக்கிறாங்க ஒழிய இங்கே அவங்களோட நீதியோ இல்லாட்டி எங்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவங்க குரல் எழுப்பாதும் என வருத்தக்கூடியது. அரசியல் நாடகம் விகாரையை கட்டி அத்துமுறை கட்டி அதை கேட்க போனால் அதை அரசியல் நாடகம் பண்ணுறாங்க. ஆக்களை கொன்று புதைச்சா அதை கேட்க போனால் அரசியல் நாடகம் பண்ணுறாங்க. அப்போ இது அரசியல் கட்சிகளால் நடத்தப்படுதுங்க. இல்லை இது சிவில் சமூகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அரசியல் ஆக்கள் வந்திருக்காங்க, ஆதரவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டம். உங்களோட பெயர்? கிருபாகரன். இப்போ இது என்ன நீங்களா முதல் தடவை இதை பார்த்தனீங்க? இல்லை, இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது நான் தான். அதாவது குறித்த அரியாலை சித்திப்பாத்தி இந்து மயானமானது சைவர்கள் உடல்கள் தகனம் செய்கின்ற எரியூட்டுகின்ற சுடலையாக காணப்பட்டது. இந்த நிலைமையில் 2024ஆம் ஆண்டு நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறித்த பகுதியில் 5 மில்லியன் ரூபாய்க்கு புதிதான எரியூட்டும் மேடை அமைப்பதற்கான 4 கிடங்குகள் கிண்டுகின்ற போது முதலாம் 4ஆம் கிடங்குகளிலிருந்து நிலத்திலிருந்து ஒரு அடிக்கு கீழாகவே மேலாகவே வருகின்ற போது அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த அகழ்வு பணி இடம்பெற்றது. இந்த அகழ்வு பணியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை உடல்கள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு? மாதிரி ஆய்வு 9 நாட்கள் அந்த மாதிரி நீதிமன்ற கட்டளையின் பேரில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வு ராஜ் சோமதேவா என்ற தொல்பொருள் ஆய்வு பேராசிரியரும் யாழ் மாவட்டத்தினுடைய நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையின் கீழும் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழும் மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பான சில சட்டத்தரணிகளின் முன்னிலையில் இது மேற்கொள்ளப்பட்டது. அதில் மொத்தம் 19 முழுமையான மனித உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் கட்ட ஆய்வு. இவங்க எல்லாமே வந்து இந்த பாடசாலை போகக்கூடிய சின்ன ஆக்களா? இல்லை, இதில் சரியான முறையில் விஞ்ஞான ரீதியான பரிசோதனை செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த வயதை சரியாக குறிப்பிட முடியும். ஆனால் என்னுடைய கண் பார்வைக்காக ஒரு வயதுக்கு உட்பட்ட 3 வரையான குழந்தைகளும் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை ஒன்றும் அதனை விட மிகுதி ஆணின் பெண்ணின் சடலமாக குடும்பமாக அந்த உடல்கள் அங்கே காணப்பட்டது.